ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாணத்துக்கு தான் போக போகிறோம். ஒரு நிக்கா, அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். எல்லோரும் இப்போ தான் ஒவ்வொன்றா கிளம்பிட்டுருக்காங்க. ஜியா பாப்பா இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேலே தான் கிளம்ப போகிறாங்க. ஜியா பாபா இப்போ தான் எந்திரிச்சு குளிக்க கிளம்புறாங்க. அதுக்குள்ளே அம்மாவும் பிள்ளையும் காஸ்டியூம்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி போட போகிறாங்க போல். எனக்கு ஒன்றும் எடுத்து வைக்காமல் அவங்க பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டுருக்காங்க. 2 hours later. இப்போ நம்ம நிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாப்பாக்கும் எனக்கும் ஒரே கலரில் தான் வந்து ஃப்ராக் எடுத்து வச்சுருந்தேன். பாப்பா வந்து அதை போடவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ராக் கம்ஃபர்டபுளாகவே இல்லை போல். சரின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு ஃப்ராக் மாற்றிட்டோம். இப்போ பாப்பா இதாக போட்டிருக்காங்க. பாப்பாவோட அவுட்ஃபிட் இது தான். ஹாய் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் கேமராவை ஆன் பண்ணாவே போதும், ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க கையில் ஒரு பொருள் இருக்குது. டொடாய் பால் கொண்டு வந்திருக்காங்க. விளையாடுறதுக்காக அதையும் எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. ஒரு வழியாக நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டோங்க. நல்ல பெரிய மண்டபமாக தான் இருக்குது. இது நிக்கா இல்லையா, ஸோ வந்து வந்தோடனேமே இந்த சைடு முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸில் வந்து ஜென்ஸு போயிட்டாங்க. பின்னாடி சைடில் வந்து ஒரு வே இருக்குது, அதில் தான் வந்து லேடிஸ் அலோவ் பண்ணாங்க. ஸோ நந்தாலாம் இந்த வழியாக போயிட்டாங்க. நானும் பாப்பாவும் வந்து இந்த பக்கமாக ஒரு வழி இருக்குது, அந்த சைடு என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் உள்ளே போக போகிறோம். எனக்கு ஒரே ஆவலாக இருக்குது பிரைட் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்குறக்கு. இந்த சைடு தான் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது போல். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக ரூமு. அப்படியே அந்த சைடு போனால் மண்டபத்துக்கு ஸ்டேஜுக்கு கனெக்ட் ஆகுது. வாங்க போகலாம் அப்படியே. அப்பாடா உள்ளே வந்துட்டோம். ஸ்டேஜ் ஃபுல்லாக ஆளுங்களாக இருக்காங்க. யார் ப்ரைடுன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா, அந்த ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் இதே மாதிரி சேம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து மாப்பிள்ளை இருப்பாங்க. பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த நடுவில் சென்டரில் உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் பொண்ணு. நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம், உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. அதனால் டைனிங் ஹாலுக்கு போயிட்டுருக்கோம். சாப்பிட்லாம் டைனிங் ஹாலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே கூட ஜென்ஸ் ஒரு பக்கத்தை உட்காந்து சாப்பிட்ணும், லேடிஸ் ஒரு பக்கம் தான் உட்காந்து சாப்பிட்ணும். நந்தா எனக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கு பின்னாடி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நானும் பாப்பாவும் இங்கே சாப்பிட உட்காந்துட்டோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பிரியாணி எப்போ வரும்னு. ரொம்ப நேரம் பண்ணுறாங்களே. வா வந்துட்டான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிக்கன், சில்லி சிக்கன் பீஸ் நல்லா பெரிய பீஸாக இருக்குது. தண்ணி வச்சாங்க, சில்லி சிக்கன் வச்சாங்க. அப்புறம் தயிர் பச்சடி, ஒரு நான்கு ஒரு மின்ட் கிரேவி மாதிரி சிக்கன் போட்டு தான் சிக்கன் மின்ட் கிரேவி ஒன்று வச்சாங்க. ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த பிரியாணி வந்துட்டான். மட்டன் பிரியாணி தான் வச்சாங்க. நல்லா பீஸோடு அள்ளி வச்சாங்க. அப்புறம் அது ரைத்தா, நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஓகே, பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீஸ் பார்ப்போம். நம்ம பீஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். பீஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. அதை என்னால் பிக்க முடியல. ஆஹா,
பிச்சோடனே அப்படியே வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குது பீஸு, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அந்த மட்டனே ஜூஸியாக இருக்குது. பிரியாணியோட ஃப்ளேவர் எல்லாமே மட்டனில் இறங்கியிருக்கு. அதை நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, அது ஆற வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக. பாப்பா வந்து பிரியாணி கொஞ்சம் காரமாக இருக்கனால எதுவும் சாப்பிட மாட்டாங்க அவங்க. இல்லாட்டியும் அவங்க பெருசாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சுங்க, சூப்பராக இருக்குது. பீஸ் தான் நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. சில்லி கூட நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்ற டைமிங்கில் நந்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பாப்பாவை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்கங்க 2 பேரும். மலாய் ஐஸ்கிரீமுங்க, மலாய் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் வேறு லெவலில் இருந்துச்சு. பாப்பா அந்த ஃப்ராக் போட்டிருக்கனால நந்தனால பாப்பாவை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் யம்மின்னு சொல்கிறாங்க. ஏன் இங்கே உட்காந்துருந்து எந்திரிச்சிட்டாங்கன்னா, இங்கே ஒரு பூச்சி போகுதுங்க, ரெட் கலரில் ஏதோ வண்டு மாதிரி போகுது. எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு பூச்சி நேராக போகுது, இன்னொரு பூச்சி தலைகீழாக போயிட்டுருக்குதுங்க. இதை பார்த்து பயந்துட்டு தான் எழுந்திரிச்சு வேறு இடத்துக்கு போகலான்னு போகிறாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் ஐஸ்கிரீம் வாங்க வந்தேன். பீடாவை பார்த்தோன்னே ஒரே டெம்ட் ஆச்சு. பீடா இத்தனை வகையை வச்சுருந்தாங்க. இதோ ஐஸ்கிரீம் அப்படியே ஸ்லைஸாக போட்டு கொடுக்குறாங்க. நம்மளும் வாங்குவோம். என்ன எங்கேயுமே இடம் இல்லை, எங்கேயாவது கொடுங்கப்பா. கை நெல்லி வாங்கியாச்சு. என்ன இன்னொரு ரவுண்டுக்கு வந்து நின்றுட்டாரு பாருங்க. அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போகிறோம். தூங்கிட்டாங்களாமா. என்ன நடிப்பு பாருங்களேன். கடை ஏதாவது இருக்கான்னு தேடிட்டுருக்கோம். கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு. அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது, ஜூஸ் குடிப்போம். ஜூஸ் ரெடி. பாப்பா ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ஜூஸ் பிடிக்கல. நிக்கா நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. ரொம்ப சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.